सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। பரீட்சித் மகாராஜாவிற்கும் சுக மகரிஷிக்கும் இடையிலே அழகான ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே பரீட்சித் மகாராஜா சுக மகரிஷியிடத்திலே ஒரு அழகான ஒரு பிரஷ்னத்தை வைக்கிறார், கேள்வியை வைக்கிறார். பகவன் யானி சாண்யானி முகுந்தஸ்ய மகாத்மனஹ வீர்யாண்ய நந்த வீர்யஸ்ய ஸ்ரோதுமிச்சாமி ஹே பிரபோ. ஸ்ரோதுமிச்சாமி, கேட்பதிலே நான் ரொம்ப ரொம்ப விருப்பம் உடையவனாய் இருக்கின்றேன். எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்கிறது, இன்னும் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலானது வருகிறது. எதை? அனந்த வீரியஸ்ய, எல்லைக்கு உட்படாமல் இருக்கின்ற பராக்கிரமம் பொருந்தி இருக்கக்கூடிய முகுந்தஸ்ய வீரியாணி, முகுந்தனுடைய நாராயணனுடைய அந்த பராக்கிரமத்தை மகாத்மியத்தை கேட்பதிலே நான் ரொம்ப ரொம்ப ஆர்வம் உடையவனாய் இருக்கின்றேன். அதோட அவருடைய மகிமைகள் என்னென்னலாம் உண்டோ அந்யானேச்ச யானி, மேலும் அவரிடத்திலே என்னென்னலாம் சிறப்புகள் உண்டோ அத்தனை சிறப்புகளையும் அத்தனை மகிமைகளையும் உங்களிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள விருப்பம் உடையவனாக இருக்கின்றேன். நீங்கள் அதை எனக்கு சொல்ல வேண்டும். ஏன் ஏன் இது கேட்கப்பட வேண்டும்? என்ன அவசியம் வந்தது? இறைவனை பற்றின வீரியமும் வைபவமும் மகாத்மியமும் திரும்ப திரும்ப கேட்பதனாலே என்ன லாபம், என்ன பிரயோஜனம்? அவரே சொல்றார், காம மார்கணைஹி விஷன்னஹா. மனமானது
காமம் என்று சொல்லக்கூடிய சக்தியினாலே பீடிக்கப்பட்டு, ஆசை அதிலிருந்து வரக்கூடிய என்னென்னலாம் என்ன அலைகள் உண்டோ அவைகளால் மனம் பீடிக்கப்பட்டு, அதை நோக்கியே மனம் ஓடுகிறது. போட்டுமைப்பு. அதனால என்ன உங்களுக்கு பரீட்சித் மகாராஜா சொல்றார், அவ்வாறு போகின்ற உள்ளம் இறைவனை விட்டுவிட்டு வெகு தூரம் உலகத்தை நோக்கி, சம்சார சாகரத்தை நோக்கி ஓடிவிடுகிறது. எப்படி கடல் அலைகளில் ஒருவன் சிக்கிக்கொண்டால் எப்படி அவன் தப்பிக்கவே முடியாதோ, அதே போல காம அலையிலே ஒருவன் சிக்கிக்கொண்டால் அவன் மீண்டு வருதல் என்பது ரொம்ப ரொம்ப கடினம். அதற்கு அழகான உபாயம், விசேஷஜ்ஞா, பகுத்தறிவு படைத்திருக்கக்கூடிய ஜீவன், உத்தம ஸ்லோக சத்கதாகா, பரமாத்மாவுடைய நல்ல கதைகளை கேட்காமல் விட்டானேயானால் அவன் எப்படி இந்த சம்சார அலைகளிலிருந்து வெளியிலே வர முடியும்? அதனால இங்கே பகுத்தறிவு படைத்திருக்கக்கூடிய ஜீவன் என்ன செய்கின்றான்? இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக உத்தம ஸ்லோக சத்கதாகா, பரமாத்மாவினுடைய உத்தமமான சௌலபியம் பொருந்திய அந்த பரமாத்மாவுடைய நல்ல கதைகளை திரும்ப திரும்ப கேட்பதின் மூலமாக இந்த சம்சார சாகரத்திலிருந்து அவன் கரையேறுகின்றான். அப்பேற்பட்டவனுக்கு இது கேட்டது போதும், இனிமேல் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்கின்ற எண்ணம் வருமாடான்னா, அசக்ருத் ஸ்ருத்வா விரமதே, எப்படி கேட்பதிலே போரும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும். இன்னும் கேட்க வேண்டும், இன்னும் கேட்பதினால்தான் மனம் இந்த காம அலைகளிலிருந்து விடுபடுகின்றது. ஆகையினாலே நீங்கள் பரமாத்மாவுடைய வைபவத்தை நன்றாக அறிந்தவர்கள், உங்களுக்கு அதை சொல்லுவதற்கு முழு தகுதியும் இருக்கின்றது. ஆகையினாலே நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். இதை சொல்லிவிட்டு பாருங்கள், பரமாத்மாவை நாடாமல் இருக்கின்ற வாக் இருந்து என்ன பிரயோஜனம்? பரமாத்மாவினுடைய வைபவத்தை பேசிக்கொண்டே இருந்தால் அது வாக்கு, இல்லை என்றால் அது வாக்கு அல்ல. பரமாத்மாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய கைகள் தான் உண்மையான கைகள். அப்படி கைகள் பரமாத்மாவுக்கு பணிவிடை செய்யவில்லை என்றால் அந்த கைகள் இருந்தும் பிரயோஜனமற்ற கை. அது மட்டுமா, பரமாத்மாவை ஸ்மரிக்காத மனம் இருந்து என்ன பிரயோஜனம்? பகவானை ஸ்மரிக்காத மனம் பிரயோஜனமற்ற மனம். பகவானை ஸ்மரிக்கின்ற மனம்தான் உண்மையிலேயே மனம். பகவானுடைய புண்ணிய கதைகளை கேட்காத காது என்ன காது? அதற்குத்தான் காது கொடுத்திருக்கிறான். அவ்வாறு கேட்கின்ற காதுதான் காது. அதனால்தான் ஒரு அழகான சுபாஷிதானே சொல்லப்படும், ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம், கண்டஸ்ய பூஷணம் பாஷணம், ஸ்ரோத்ரஸ்ய பூஷணம் ஸ்ரவணம், நயனஸ்ய பூஷணம் தர்ஷனம், மானச பூஷணம் ஸ்மரணம். நம்ம இடத்துல அழகான கருவிகள் சாதனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கொண்டு
இதை இறைவனுக்கு மாலையாக, இறைவனுக்கு ஆபரணமாக, இறைவனுக்கு புஷ்பமாக நான் மாற்றாத வரை அந்த கருவிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த தலை இறைவனுடைய பாதார விந்தத்தை வணங்கவில்லையோ அந்த தலையினால் என்ன பிரயோஜனம்? எந்த தலை இறைவனுடைய பாதத்தை வணங்குகிறதோ அதுதான் தலை. எந்த கண் இறைவனுடைய ரூபத்தை பார்க்கிறதோ அதுதான் கண்கள். எந்த ஜீவனானவன் பக்தர்களுடைய பாதார விந்தத்துக்கு சேவகம் செய்துவிட்டு அந்த துளியை தெளித்துக் கொள்கின்றானோ அதுதான் உண்மையான பாத சேவனம். இதெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு பகவானுடைய வைபவங்கள் கேட்கப்பட வேண்டும், திரும்ப 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 கேட்கப்பட வேண்டும். ஆகையினாலே கேட்க விருப்பம் உள்ள எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள், எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள். பரீட்சித் மகாராஜாவிற்கும் சுக மகரிஷிக்கும் இடையில் நடக்கக்கூடிய அழகான ஒரு உரையாடல் இங்கே நமக்கு ஒரு உத்தமமான பக்தனுடைய வாழ்க்கை முறை நமக்கு கிடைக்கிறது. எவ்வளவு அழகா அறிமுகப்படுத்துறார் பாருங்கள் சுக மகரிஷி. பக்தனை எவ்வளவு அழகா அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள். கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்சித் பிராமணோ பிரம்மவித்தமஹா விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः யதிருச்சயோபபன்னேன வர்த்தமானோ கிருஹாஸ்ரமி தஸ்ய பார்யா குச்சைலஸ்ய க்ஷாமா ச ததாவிதா. இந்த ரெண்டு பாடல்ல பக்தனுடைய அறிமுகம் நமக்கு கிடைக்கிறது. பக்தனுடைய லட்சணம் சொல்லப்படுகிறது. பக்தியின் மேன்மை சொல்லப்படுகிறது. அவர் வாழக்கூடிய வாழ்க்கை முறை நமக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய உள்ளம் எங்கே இருக்கின்றது அதுவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்னா எடுத்துப்போம். இவருக்கு பெயர் என்ன இங்க அறிமுகப்படுத்துறார்? குச்சைலஹா. குச்சைலஹா, குச்சேலன் நாம சொல்லுவோம். குச்சைல, குச்சல என்றால் நைந்து போன ஆடை உடுத்தியவன். அதனால் அவருக்கு பெயரே குச்சேலன் என்று ஆகிவிட்டது. நைந்து போன ஆடைகளை யார் உடுத்திக் கொண்டிருக்கின்றானோ, கந்தல் ஆடையை உடுத்தி இருக்கக்கூடியவன். கந்தல் ஆடையை உடுத்தி இருக்கக்கூடியவன். எவ்வளவு எவ்வளவு பொருள் புரிந்த ஒரு வார்த்தையை பக்தனுக்கு அறிமுகப்படுத்தி அந்த பெயரையே கொடுத்துட்டார். அவருக்கு உண்மையான பெயர் சுதாமா, குச்சேலன் நிறைய. ஆனா இங்க குச்சேலஹா என்கின்ற பெயரை நமக்கு அறிமுகப்படுத்துறார். கந்தலாடையை உடுத்தியவர். எப்பொழுதுமே அவர் உடுத்திக் கொள்வது கிழிந்து போன, நைந்து போன, நாம் எல்லோரும் வேண்டாம் என்று வெறுக்கக்கூடிய ஆடையை அவர் தினந்தோறும் உடுத்திக் கொண்டிருக்கிறார். சரி, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கிறது? நாங்களும் தான் சிறு வயசுல கந்தல் ஆடையை உடுத்தியிருக்கோம்.
இதில் என்ன பெருமை இருக்கிறது உங்களுக்கு? இப்போ கூட நாங்கள் கந்தலாடை உடுத்தி கொண்டுதான் போகின்றோம். இதில் என்ன பெருமை? இதை சொல்வதற்கு சாஸ்திரம் வேணுமா? இதில் என்ன பெருமை இருக்கிறது? இதை பெருசா நீங்கள் கந்தலாடை உடுத்தின பக்தன், இதில் என்ன பெருமை அளித்துக்கொள்ள என்ன இருக்கு சுவாமிஜி? சிந்திப்போம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவருடைய மனைவிக்கு பெயர், குச்சேலனுடைய மனைவிக்கு பெயர் க்ஷுத் க்ஷாமா. க்ஷுத் என்றால் பசி, க்ஷுத் என்றால் பசி. க்ஷாமா என்றால், க்ஷமா என்றால் பொறுத்து கொள்ளுதல். பசி வரும்போதெல்லாம் பசிக்கு உண்டான மருந்து உணவு இல்லாத காரணத்தினாலே அந்த பசியினுடைய வேதனையை பொறுத்து கொண்டு அவளுக்கு பெயர் வந்துவிட்டது க்ஷுத் க்ஷாமா. இது அந்த கதாபாத்திரத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய 2 நபர்கள், குச்சைலஹா க்ஷுத் க்ஷாமா. சரி, இவர்கள் எங்கே வாழ்கிறார்கள்? எந்த ஆசிரமத்தை பின்பற்றி வாழ்கிறார்கள்? கிருஹஸ்த ஆசிரமி, கிருஹாசிரமி. கிருஹஸ்த ஆசிரமத்தை மேற்கொண்டு இவர்கள் வாழ்கிறார்கள். கிருஹஸ்த ஆசிரமத்திலே வாழ்கிறார்கள். அப்போ கிருஹஸ்தாசிரமத்துக்கு உண்டான கடமைகளை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். எப்படி வாழ்கிறார்கள்? கந்தலாடை உடுத்தி கொண்டு பசி தாகத்தை பொறுத்து கொண்டு வாழக்கூடியவர்களாய் வாழ்கிறார்கள். சரி, யார் இவர்கள்? பிராமணாகா. பிராமணருடைய குலத்திலே பிறந்தவர். அப்போ ஆசிரம தர்மம் சொல்லப்பட்டு விட்டது, ஜாதி தர்மம் சொல்லப்பட்டு விட்டது. பிராமணர் குலத்திலே பிறந்தவர். அப்போ பிராமணியமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் 2 பேரும். கிருஹஸ்தாசிரமத்திலே இருந்து கொண்டு பிராமணியமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். எப்படி வாழ்கிறார்கள்? எதிர்ச்ச உபபன்னேன, எதிர்ச்சையா உபபன்னேன. எது இச்சா, இச்சான்னா விருப்பம். எதிர்ச்சையா என்றால் எந்த விருப்பமும் இல்லாமல், தானாக விரும்பி தேடி போகாமல் தன்னை நோக்கி எது எதிர்ச்சையாக வருகின்றதோ, விருப்பம் இல்லாமல் எது தன்னை நோக்கி தன்னுடைய புண்ணிய பாப பலனுக்கு ஏற்ப எவைகள் தற்செயலாக தன்னை நோக்கி வருகின்றதோ, எதிர்ச்சையா உபபன்னகா, அடையப்பட்ட வஸ்துக்களை வைத்துக்கொண்டு. உபபன்னகா என்றால் அடையப்பட்டது. எதிர்ச்சையா உபபன்னகா, எதிர்ச்சையாக எது தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாபலனுக்கு ஏற்ப தற்செயலாக எது விருப்பம் இல்லாமல் எது தன்னை நோக்கி வருகின்றதோ, அது அடையப்படுகின்றதோ, அதை கொண்டு கிருஹஸ்த ஆசிரமத்திலே வாழக்கூடியவர்கள். யார் அந்த பிராமணர்? யார் அந்த பிராமணர்? இந்த பிராமணனுக்கு எத்தனை எத்தனை லட்சணங்கள் கொடுக்கிறார் பாருங்கள் சுக மகரிஷி. முதல் லட்சணம் கிருஷ்ணஸ்ய சகா.
இதுக்கு மேல என்ன லட்சணம் போகணும்? கிருஷ்ணனுடைய நண்பன், கிருஷ்ணஸ்ய சகா ஆசீத், கிருஷ்ணனுடைய நண்பனாக இருந்தார். அப்போ பிராமணன் அவன் பிரம்மனை நோக்கித்தான் வாழ்வான், வாழ்ந்தாக வேண்டும். அப்போ பகவானே சொல்றார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள் பிரம்மவித், உண்மையை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள் என்றால் உண்மையை உணர்ந்தவர்கள், அவர்களோடு நான் இருக்கிறேன், என்னுடன் அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய ஆத்மான்னு சொல்றார் பகவான் கீதையில. ஞானி தூ மம ஆத்மா. அப்ப இங்க கிருஷ்ணஸ்ய சகா, கிருஷ்ணனுடைய நண்பன். என்னுடைய நண்பன் கிருஷ்ணன் சொல்லல, கிருஷ்ணனுடைய நண்பன் குச்சேலன். எவ்வளவு 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 வித்தியாசம் பாருங்கள். என்னுடைய நண்பர் இந்த பதவியை அலங்கரிக்கிறார், என்னுடைய நண்பர் தான் அவர் இந்த துறையிலே இருக்கிறார், என்னுடைய நண்பர் தான் அவர் இந்த பிரபலமாக இருக்கிறார், என்னுடைய நண்பர் தான் அவர் இந்த அரசியல்வாதியாக இருக்கிறார், என்னுடைய நண்பர் தான் அமைச்சராக இருக்கிறார். அது பெருமை அல்ல. அவர் சொல்லணும், இவன் என்னுடைய நண்பன். பரமாத்மாவை நாம் நினைப்பது பெரிது அல்ல, நம்மை பரமாத்மா நினைத்தால், நம்மை பரமாத்மா நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அதுதான் உண்மையிலேயே பெருமை, அதுதான் உண்மையிலேயே மேன்மை. ஏன் இறைவன் என்னுடைய நண்பன் இவன் என்று சொல்ல வேண்டும் என்றால், இறைவனுடைய உள்ளத்திலே ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு எவ்வளவு மேம்பாடு உடையவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டாளுடைய தகப்பன் பெரியாழ்வாருக்கு இன்னொரு பெயர் விஷ்ணு சித்தர்னு பெயர். பரமாத்மாவுடைய சித்தத்துல ஒரு சில பேர் தான் இருக்க முடியும், அதுல ஒரு நபர் இந்த பெரியாழ்வார். விஷ்ணுவனுடைய சித்தத்தில் அவர் இருந்ததுனால அவருக்கு பேர் விஷ்ணு சித்தர்னு பெயரா. அதே போல இந்த பிராமணனாக இருக்கின்ற குச்சேலனாக இருக்கின்ற கிரகஸ்த ஆசிரமத்திலே வாழக்கூடிய, எந்த விருப்பமும் இல்லாமல் தற்செயலாக எது கிடைக்கின்றதோ அதை கிடைத்ததிலே வாழக்கூடிய அந்த பிராமணர் கிருஷ்ணஸ்ய சகா, கிருஷ்ணனுடைய நண்பன். ஒவ்வொன்றும் சிந்திக்கணும், ஒவ்வொரு லட்சணமும் சிந்திப்பதற்காக சொல்றார். இது பிராமணனாக இருக்கக்கூடிய அந்த குச்சேலருக்கு கொடுக்கக்கூடிய முதல் லட்சணம், கிருஷ்ணஸ்ய சகா. இரண்டாவது பிரம்ம வித்தமஹா, பிரம்மத்தை அறிந்தவர்களிலே இவர் மிகவும் மிகவும் உத்தமமானவராக இருக்கின்றார். பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். அப்போ பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் என்றால், அந்த பிராமணன் யார், அந்த பிராமணா இருக்கிறார், அந்த அறிவு படைத்தவர்களிலேயே உத்தமமான சிரேஷ்டமானவராய் இந்த பிராமணர் பகவானுடைய நண்பனாக குச்சேலனாக இருக்கிறார். பிரம்ம ஞானிகளிலே சிரேஷ்டமான ஞானியாக இவர் இருக்கிறார். ஆனா எங்க இருக்கார்? கிரகஸ்த ஆசிரமி. கிரகஸ்த ஆசிரமத்திலே கிரகஸ்த தர்மத்தை மேற்கொண்டு வாழக்கூடியவராக இருக்கிறார். எப்படி இருக்கார்? பிரம்ம ஞானியாக இருக்கிறார். இரண்டாவது, முதல் லட்சணம் கிருஷ்ணஸ்ய சகா, இரண்டாவது லட்சணம் பிரம்ம வித்தமஹா, மூன்றாவது விரக்தஹா, விரக்த பாவம், வைராக்கியம். விரக்தம் என்றால் வைராக்கியம்.
பூர்ண வைராக்கியம் உடையவராய் இருக்கின்றார். ரொம்ப அழகா சொல்றார் பதஞ்சலி முனிவர் அவருடைய சூத்திரத்துல. விராகம்னா என்னடான்னா, ராகத்துல யார் ஒருத்தனுக்கு ராகம் இல்லாமல் இருக்கோ அதான் வைராக்கியம். விருப்பத்திலே விருப்பம் இல்லாமல் இருந்தால் அது வைராக்கியம். விராகஸ்ய பாவஹா வைராக்கியம். விராகஸ்ய பாவம் வைராக்கியம். விருப்பத்துல விருப்பம் இல்லாமை. யார் ஒருத்தனுடைய மனம் அவ்வாறு எதிலும் விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் இருக்கிறதோ, வைராக்கியத்துடன் கூடி இருக்கிறதோ, அவர் இங்கே கிருஷ்ணனுடைய நண்பனாக இருக்கிறார். கிருஷ்ணஸ்ய சகா பிரம்ம வித்தமஹா விரக்தஹா. நாலாவது இந்திரிய அர்த்தேஷு விரக்தஹா. இந்த மூணாவது இந்திரிய அர்த்தேஷு விரக்தஹா. இந்திரிய விஷயங்களிலே பற்று இல்லாதவராய், வைராக்கியம் கொண்டவராய். இந்திரிய விஷயங்கள்ல மட்டும் இல்லை, எந்த ஒன்றிடத்திலும் அவருக்கு ரக்த பாவம் என்பது இல்லை, பற்றுதல் என்பது இல்லை. இந்திரிய அர்த்தேஷு விரக்தா. நாலாவது பிரசாந்தாத்மா. எப்படி இருக்கார் அவர்? பிரசாந்த ஆத்மா. ஆத்மானா மனது. பிரசாந்த ஆத்மா என்றால் சாந்தம் கூட போடல, பிரசாந்தம். விசேஷமாக எப்பொழுதுமே மனம் ஆழ் கடலுக்குள்ளே போனால் எப்படி அமைதி இருக்குமோ அதே போல இவருடைய மனம் எப்பொழுதுமே பேர் அமைதியுடன் இருக்கிறது. பிரசாந்தாத்மா. இதை கேட்கும் போதே நமக்கு அந்த பாவம் வந்துவிடக்கூடாதான்னு தோணுகிறது. பிரசாந்த மனம். பக்தனுடைய லட்சணம் இதெல்லாம். இந்திரிய அர்த்தேஷு விரக்தா, பிரசாந்தாத்மா. அஞ்சாவது ஜிதேந்திரியா. இந்திரியா ஜித இந்திரியா. இந்திரியங்களை ஜெயித்தவராய் இருக்கின்றாய், வென்றவராய் இருக்கின்றார். இந்திரிய ஜிதா, இந்திரியங்களை வென்றவர். அப்போ கிருஷ்ணஸ்ய சகா பிரம்ம வித்தமஹா இந்திரிய அர்த்தேஷு விரக்தஹா பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா. ஆறாவது எதிர்ச்சயா உபபன்னஹா. இந்த 6 லட்சணங்கள் சொல்லி இப்பேற்பட்ட இந்த பிராமணர் கிருஷ்ணனுடைய நண்பனாக இருக்கின்றார், இருந்தார். இருந்து போட்டுமே. அதனால இப்ப எங்களுக்கு என்ன வந்தது? இப்போ ஒன்னொன்னா எடுத்து ஆராய்ந்து பார்ப்போம். குச்சேலகா, கந்தலாடையை உடுத்தியவர். கிழிந்து போன, நைந்து போன ஆடையை உடுத்தியவர். இது எதை காட்டுகிறது? உடுக்க உடைன்னு சொல்லுவோம் அல்லவா? அந்த உடையின்பால் கொண்ட பேராசை முழுமையாக துறக்கப்பட்டதனுடைய நிலையை காட்டுகிறது. ஆடையை துறந்தவன், ஆடையின்பால் கொண்ட அபிமானத்தை துறந்தவன். எப்போ ஆடையின்பால் அபிமானத்தை ஒருவன் துறக்கிறான் என்றால், நைந்து போன உடல் அபிமானத்தை துறக்கும் போதுதான் மேலே, அதற்கு மேலே மறைக்கக்கூடிய ஆடையின்பால் கொண்ட அபிமானத்தை ஒருவன் துறப்பான்.
நைந்து போன ஷரீரத்தின்பால் அபிமானம் இருக்கிற வரை வஸ்திர அபிமானம் இருந்தே தீரும். அதனால்தான் நாம நம்முடைய நைந்து போன உடலின்பால் அபிமானம் வைத்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்குத்தான் விதவிதமான ஆடைகளின்பால் அபிமானம் கொண்டு அதை உடுத்தி அதிலும் அபிமானம் உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ எப்பொழுது நான் ஆடையின்பால் கொண்ட அபிமானத்தை துறப்பேன்? ஏதோ ஒரு ஆடையை உடுத்திக்கணும், எப்படி இருந்தா என்ன என்கின்ற எண்ணமானது எப்பொழுது வருகிறது? எப்பொழுது நைந்து போன ஆடையின்பால் அபிமானம் போகிறதோ. இதுல கவனமா இருக்கணும். எந்த ஆடையை உடுத்தினா என்ன? இப்போ கிழிந்து போன ஆடை உடுத்தி கொண்டால் என்ன? இப்போ உபயோகமற்ற ஆடையை உடுத்தி கொண்டால் என்ன? இப்போ அப்படின்னு நாம சொன்னோமையானால் ஏற்கனவேயே நம்முடைய மனமானது தாழ்வு மனப்பான்மையிலும் வேதனையிலும் சோர்வுத்தன்மையிலும் கலங்கி போயிருக்கக்கூடிய மனதுக்கு இந்த மாதிரியான வஸ்திரத்தை உடுத்தும் போது இன்னும் அது தாழ்வான தன்மையை ஏற்படுத்தி காட்டும். ஒரு உற்சாகத்தை கொடுக்கா தன்மை, இன்னும் ஒரு தாழ்வான சிந்தனையை கொடுக்கக்கூடிய மனோபாவம், இது எல்லாத்தையும் கொண்டு வரும். அப்போ மனதை ஷரீர நிலையிலிருந்து நான் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் மனதுக்கு ரம்யத்தை கொடுக்கக்கூடிய ஆடைகளை நான் உடுத்துதல், மனதுக்கு நல்ல பண்புகளை கொண்டு வரக்கூடிய ஆடையை உடுத்துதல். அதனால்தான் நம்முடைய மூதுரை குன்றைவேந்தன் நாத்துச்சுழிலாம் பாருங்கள், கந்தலானாலும் கசக்கி கட்டு. ஆடையும் ஆடையை உடுத்திக் கொள்ளக்கூடியவனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. எந்த வர்ணத்துடன் கூடிய ஆடையை உடுத்துகின்றோமோ, எந்த தன்மைகளை உடுத்திக் கொள்கின்றோமோ அதற்கு ஏற்ப நம்முடைய மனோபாவமும் மாறுகிறது, நம்முடைய குணாதிசயங்களும் மாறுகிறது. நான் எப்படி வேணா ஆடை உடுத்திக் கொள்கிறேன், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஆடையினாலே நம்முடைய மனதும் எவ்வளவு விகாரப்படுகின்றது, எவ்வளவு உயர்வான விஷயத்தை நாட வேண்டியது போய் எவ்வளவு தாழ்வான விஷயத்தை நாடுகின்றது என்பதை வஸ்திரங்களும் அதனுடைய குணத்துக்கு ஏற்ப அதனுடைய வர்ணத்துக்கு ஏற்ப நம்முடைய மனதை பாதிக்கிறது. அப்ப நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போவதாக இருந்தாலும் சரி, நல்ல பண்புகளை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய, மற்றவர்களுக்கும் இந்த வஸ்திரத்தை பார்க்கின்ற நேரத்தில் எந்த விகாரமும் இல்லாத நல்ல பண்புகளை அவர்களுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய ஆடையை உடுத்திக் கொள்வது என்பது என்னுடைய மனதை ஷரீர அபிமானத்திலிருந்து உயர்த்துவதற்காக. அப்போ என்னுடைய மனம் மீண்டும் அபிமானம் கொண்டு கர்வப்படுவதற்காக இல்லாமல் பார்த்து கொள்ளுதல். அதே போல தாழ்வான குணத்தை கொண்டு வந்து என்னை கீழே அடிமைப்படுத்தி விடாத வஸ்திரத்தையும் உடுத்திக் கொள்ளுதல். அப்ப இங்க குச்சேலன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே இவர் பிரம்மவித்தாக இருக்கின்ற காரணத்தினாலே, உண்மையை உணர்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினாலே
இந்த நைந்து போன ஷரீரத்தின்பால் அபிமானம் இல்லை என்பதை காட்டுவதற்காக அவருடைய ஷரீரமும் அவருடைய ஷரீரத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வஸ்திரமும் நைந்து போன ஆடையானது இருக்கின்றது. பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கர பகவத் பாதால் ஞானியினுடைய லட்சணத்தை சொல்லும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். ரத்யாச்சர்பட விரச்சித கந்தா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி யோக நியோஜித சித்தா ரமதே பாலோன்மத்தவதேவ. எல்லோரும் உபயோகப்படுத்தி இனிமேல் உபயோகப்படுத்த முடியாது என்று தூக்கி எறிந்த கந்தலாடையை இவன் உடுத்திக்கிறானாம். ரத்யாச்சர்பட விரச்சித கந்தா. அப்போ இது விரக்த பாவத்தை, பூர்ண வைராகியத்தை காட்டுவதாக அமைகிறது. உடலின்பால் உடையின்பால் வைராகியம். அவருடைய மனைவி அறிமுகப்படுத்தினால க்ஷமா, பசியை பொறுத்து கொண்டு. அப்ப அடுத்தது உண்ண உணவு, உடுத்திக்கொள்ள உடை, இருக்க இடம். இந்த மூன்றிலும் இவர்களுக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக எதுவும் இல்லை. பசியை பசி பொறுத்தல் என்பது உணவுனுடைய அந்த நாட்டத்திலிருந்து மனம் முழுமையாக விடுபட்டு என்ன தனக்கு பிராரப்தத்தினாலே கிடைக்கின்றதோ எதிர்ச்சையா உபபன்னஹா. அப்ப அந்த காலத்துல நீங்க பார்த்து என்றால் பிராமணர்கள் தானம் வாங்கி அதன் மூலம் வாழ்க்கையை நடத்துவார்கள். அதனால்தான் தானம் வாங்குவதற்கு 2 பேருக்கு அருகதை உண்டு. ஒன்று அந்தணன் பிராமணன், மற்றொருவன் குழந்தை. இந்த 2 பேருக்குத்தான் தானம் வாங்குவதற்கு அருகதை உண்டு. மற்ற யாருக்கும் அருகதை கிடையாது. அப்போ இவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ, தானத்தின் மூலமாக என்ன கிடைக்கிறதோ, 10 பட்டு பீதாம்பரம் கிடைத்தாலும் சரி, அல்லது 9 போன கந்தலாடை கிடைத்தாலும் சரி, நல்ல உணவு கிடைத்தாலும் சரி, அல்லது உணவே இல்லாமல் போனாலும் சரி, எதிர்ச்சையா உபபன்னஹா பிரசாந்த ஆத்மா. பசியை பொறுத்து அப்போ ஒருவர் உடைமை அல்லது உடை அதிலே வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். மனைவியுடன் சேர்ந்து பசியை பொறுத்து கொண்டு உணவிடத்திலும் அவர்களுக்கு நாட்டம் இல்லாமல், உணவை நோக்கி போகாமல், எது கிடைக்கின்றதோ அதை கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது அப்படின்னா, மிருகங்களுக்கு இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். அதற்காக தன்னுடைய வாழ்க்கையில அதிகமான நேரத்தை, சக்தியை அதற்கு விரயம் செய்கிறது. உண்ண உணவு, அதற்காக உணவுக்காக போராட ஆரம்பிக்கின்றது. உணவை நோக்கியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. உணவுக்காக போராட்டம். ஒரு நாள் கூட அதுவால் உணவை துறந்து விட்டு இருக்க முடியாத நிலை. அதே போல உணவை உண்டு 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 உடலை பெருக்கிக் கொண்டே இருத்தல். 2வது, இந்த உடலை பாதுகாப்பதற்கு உண்டான ஒரு பாதுகாப்பான இடத்தை நாடுதல். அப்போ அது உடைமை. இந்த உடலை பாதுகாப்பதற்கு உண்டான ஒரு இடத்தை நாடுதல்.
அதே போல இனவிருத்தி செய்வதற்காக கூட்டங்கூட்டமாக வாழுதல், இதெல்லாம் மிருகத்தினுடைய லட்சணம். மனிதனுடைய லட்சணம், விவேகினியின் லட்சணம், இதிலிருந்து விடுபட்டு இறைவனை நாடக்கூடிய பண்பு. இப்ப பக்தன் என்று சொன்னால் இதற்கு தன்னுடைய நேரத்தை அவன் விரயம் செய்வது இல்லை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதை வைத்துக்கொண்டு இதற்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் முழுக்க செலவழித்து விடுவேன், இதற்கு மேலே எந்த நாட்டமும் என்னுடைய வாழ்க்கையிலே கிடையாது என்றால் அது மிருகத்தினுடைய வாழ்க்கை. பட்டினத்தார் பாடுறார் அல்லவா, அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது ஓய்ந்தபின் ஸ்வர்ண விசாரம் தொலையா விசாரம், பிறகு பெண்டீர் விசாரம். இப்படி விசாரம் போயிட்டே இருக்கான். என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி ஏகம்பனே. இதுக்கு இந்த விசாரம் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறதே, உன்னை பற்றி மட்டும் விசாரம் செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளம் இல்லையே, இந்த உள்ளம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ பக்தன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அவன் அர்த்தத்தை காமத்தை தூக்கி எறிந்தவனாக இருக்கிறான். அர்த்தத்தையும் காமத்தையும் உள்ளத்திலிருந்து தூக்கி எறிந்தவனாய் விரக்தகா வைராக்கியம் உடையவனாய் இருக்கிறான். அவனிடம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அதன்பால் எந்த நாட்டமும் இல்லை. அவனுடைய உள்ளம் எங்க இருக்கு? கிருஷ்ணஸ்ய சகா, கிருஷ்ணனுடைய நண்பனாக அந்த உள்ளம் இருக்கிறது. பிரம்மத்தை அறிந்தவராக இருக்கின்றார், இந்திரியத்தை வென்றவராக இருக்கின்றார், பிரசாந்த ஆத்மா. பாருங்கள், உணவு இல்லை, உடை இல்லை, ஆனால் மனசு எப்படி இருக்காம்? பிரசாந்த ஆத்மா. நமக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் நம்முடைய மனம் பீத ஆத்மா, பயத்தோடையே இருக்கிறது. இப்பேற்பட்ட நண்பனை பெற்ற அந்த கிருஷ்ண பரமாத்மா பாருங்கள், இப்பேற்பட்ட நண்பனை தன்னுடைய நண்பனாக பெற்றவன் கிருஷ்ணன். எவ்வளவு பெரிய பெருமை அந்த பக்தருக்கு. பகவான் தன்னுடைய நண்பனாக வச்சுருக்கார். இப்பேற்பட்டவர் எங்க வசிக்கிறார்? கிரக ஆசிரமி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கேயும் திறந்துட்டு ஓடல, கிரகஸ்த ஆசிரமத்திலே வசிக்கிறார். ஏன்னா நமக்கு இந்த கிரகஸ்த ஆசிரமம் வரும்போது அந்த ஆசிரமத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடு நினைத்தாலே மனதுல பேர் அமைதி போயிரும். பயமானது முழுமையாக தொற்றி கொண்டு விடுகிறது. அந்த பயத்தினுடைய உச்சம்தான் கதி கலங்கி போய் என்ன என்ன செய்வது என்று தெரியாமல் திரும்ப 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 இந்த அர்த்தத்துக்கு பின்னாடி வேகமாக ஓடக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அதுவரைக்கும் நீங்கள் பாருங்கள், அமைதியான வாழ்க்கை முறையா இருக்கும். இந்த கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள ஒருவன் வந்துவிட்டானே ஆனால் அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை பீதியோடையே போகிறது. யார் அந்த பீதிக்கு காரணம்? அவன் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. அந்த ஆசிரமம் காரணம் கிடையாது.
அமைதியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை அமைதி இல்லாமல் ஆக்கிக் கொண்டு விட்டு எதை நோக்கி வாழ வேண்டுமோ அதை நோக்கி வாழ முடியாமல், எதை நோக்கி வாழ்ந்தால் எனக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காதோ அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை முழுமையாக அபகரிக்கப்படுகிறது. ஆனால் இவரோ, இந்த 2 பேரும் கிரகஸ்த ஆசிரமத்திலே இருக்கிறார்கள், இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரியத்தை வென்றவர்களாக இருக்கிறார்கள், விஷயங்களிடத்திலே வைராக்கியம் உடையவர்களாக இருக்கிறார்கள், பிரசாந்த மனம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், பிராமணனாக இருக்கிறார்கள், பிரம்மத்தை உணர்ந்தவனாக இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியம், கிருஷ்ணஸ்ய சகா. பேர்பட்டவர்களுக்கு எது தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாப வசத்தினாலே எதிர்ச்சையா உபபன்னகா. அப்போ இந்த உலகத்துல நமக்கு என்று வரவேண்டியவை வரும். அது என்னவனா இருக்கட்டும், மானமோ அவமானமோ, பிரியமோ அப்பிரியமோ, சுகமோ துக்கமோ, லாபமோ நஷ்டமோ, யோகமோ வியோகமோ, ரோகமோ ஆரோக்கியமோ, என்ன வரணும்னு இருக்கோ, எப்பொழுது வர வேண்டும் இருக்கிறதோ, யார் மூலமாக வர வேண்டும் இருக்கிறதோ, அது வரும். அதை யாரும் தடுக்க முடியாது. பின் எதற்கு நான் தேவையில்லாமல் அதை பற்றி கவலைப்படணும்? இப்படி வந்து விட்டால் என்ன ஆவது, அப்படி வந்து விட்டால் என்ன ஆவது, இப்படி நடந்து விட்டால் என்ன ஆவது, அப்படி நடந்து விட்டால் என்ன ஆவது? இப்பேற்பட்ட 2 நபர்களை கிரகஸ்த ஆசிரமத்திலே வாழக்கூடிய குச்சேலகா, க்ஷுத், க்ஷாமா, இந்த 2 பேரை அறிமுகப்படுத்திவிட்டு இந்த க்ஷுத் க்ஷாமா குச்சேலினிடத்திலே போய் பேச ஆரம்பிக்கிறாளாம். யார் அவள்? பதிவ்ரதா பதிம் பிராக ம்லாயதா வதனேன சா தரித்ரம் சீதமானாவை வேபமானாபிகம்யசே. தன் கணவனிடத்துல போறாளாம். பதிம் அதிகம்யே, குச்சேலனிடத்திலே போகிறாள், அவன் பக்கத்திலே போகிறாள். எப்படி போகிறாளாம்? வேபமானாக, நடுக்கத்துடன் கூடியவளாய், பயத்துடன் கூடியவளாய். தான் என்ன விஷயத்தை சொல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தை சொல்லுவதற்காக நடுங்கிக் கொண்டே போகிறாள். யாரவள்? பதிவ்ரதா. சா பதிவ்ரதா, சா க்ஷுத் க்ஷாமா பதிவ்ரதா. பதி என்ன விரதத்தை மேற்கொண்டிருக்கின்றானோ அந்த உறுதிப்பாட்டை தன்னிடத்திலே கொண்டவள். இவளும் அதே விரதத்துடன் கூடியவள். சரி, பதிவ்ரதா. ஏன் இந்த வார்த்தையை இங்க போடுறாரான்னா, இந்த பதிவ்ரதா என்று சொல்லுகின்ற நேரத்திலே உத்தமமான குலத்திலே பிறந்த பெண்களுக்கு, உத்தமமான குணம் உடையவர்களுக்குத்தான் இந்த சொல் பொருந்தும். ஏன் அப்படின்னா, உத்தமம் இல்லாத ஒரு ஸ்திரீயினுடைய உள்ளம் தனக்கு யார் சந்தோஷத்தை கொடுக்கிறார்களோ அவர்களை பெரியவனாக நினைக்கும். தனக்கு இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்துவிட்டால் அவனை நிந்திக்க ஆரம்பிக்கின்றது, அவனை விட்டு விலகுவதற்கு தயாராக இருக்கின்றது. அதனால்தான் சீதா பிராட்டி இடத்திலே கோசலாதேவி சொல்லி அனுப்புறான்,
எல்லா வளமும் இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு ஆடவனுடன் கூடி வாழுதல், அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தல் என்பது பெரிய விஷயம் அல்ல. எல்லாவற்றையும் இழந்து இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு ஸ்திரீயானவள் அவனுடன் இருக்கிறாள் என்றால் இப்பொழுது தேவை, அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு போகிறான், நிர்கதியாக நிற்கிறான். இப்பொழுதுதான் உன்னுடைய அன்பும் உன்னுடைய அரவணைப்பும் உன்னுடைய சேவையும் உன்னுடைய அன்பும் அவனுக்கு தேவைப்படுகிறது. அவனை துறந்து விடாதே, விட்டு விடாதே. இப்போ குச்சேலன் தாரித்ரியம் உடையவன். இப்ப இவளும் அந்த லட்சணத்தை அடுத்த லட்சணமா சொல்றார். பதிவிரதாக தரித்திரம், தரித்திரம் உடையவளாய் அவள் இருக்கிறாள். அப்ப இரண்டு பேரும் தரித்திரம் உடையவளாக இருக்கிறார்கள். தரித்திரம்னா என்னது? வறுமை, ஏழ்மை. தரித்திரத்தினுடைய தன்மை வறுமை, ஏழ்மை. இல்லாமையினாலே துன்பப்படுகின்ற தன்மை பெயர்தான் தரித்திரம் என்று பெயர். அதனால்தான் லிங்காஷ்டகத்திலே கடைசியில வரும், இறைவனை பற்றி சொல்லும் போது, இறைவனை ஸ்மரித்தால் உனக்கு என்ன லாபம்னு கேட்கும் போது அவர் சொல்றார், அஷ்டதரித்ர விநாசன லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவ லிங்கம். அஷ்டதரித்திரம், 8 விதமான தரித்திரம், 8 விதமான இல்லாமை, அதனால் வரக்கூடிய ஏழ்மை. அஷ்டதரித்திரம், அஷ்டனா 8, இல்லாமையினாலே வரக்கூடிய துன்பம். அன்னம், அன்ன தாரித்ரியம், அன்ன தரித்திரம். நான் சாப்பிடுவதற்கும் அன்னம் இல்லை, என் குழந்தைகள் சாப்பிடுவதற்கும் அன்னம் இல்லை, உற்றார் உடையவர்கள் சாப்பிடுவதற்கும் அன்னம் இல்லை, மற்ற ஜீவராசிகளுக்கும் என்னால் கொடுக்க முடியாத நிலை அன்ன தாரித்ரியம், அன்ன தரித்திரம். வஸ்திர தரித்திரம், என்னால் ஒரு நல்ல வஸ்திரத்தை வாங்கி உடுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாமை, என்னால் மற்றவர்களுக்கும் நல்ல வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமை வஸ்திர தரித்திரம். மூன்றாவது நிவாச தரித்திரம், வசிப்பதற்கு உண்டான வீடு, நல்ல வீடு இல்லாமை, அதனால் வரக்கூடிய துன்பம். ஏழ்மையினாலே நல்ல இருப்பிடத்திலே என்னால் வாழ முடியாத துன்பம் ஏழ்மை. நிவாச தரித்திரம். பூமி தரித்திரம், எனக்கு நல்ல ஒரு நிலம் விவசாயம் செய்வதற்கோ நல்ல ஒரு கட்டுமானம் செய்வதற்கோ பூமி என்பது என்னிடம் இல்லை, பூமி தரித்திரம். அன்ன தரித்திரம், வஸ்திர தரித்திரம், நிவாச தரித்திரம், பூமி தரித்திரம். சந்ததி இல்லா தன்மை, நல்ல சந்ததிகள் இல்லாததனாலே உண்டான ஏழ்மை, அதனால உண்டான துன்பம். ஆறாவது சம்பத், நல்ல செல்வங்கள், சம்பத், செல்வங்கள், நல்ல செல்வங்கள் இல்லா தன்மை, அதனாலே உண்டான ஏழ்மை, அதனாலே உண்டான துன்பம். ஏழாவது ஆப்த இஷ்டஹா, இஷ்டஹா விரும்பியவை, விரும்பியவை கிடைக்காததினாலே உண்டான துன்பம்.
எத்தனையோ விருப்பம் இருக்கு, ஆனா எதுவுமே வாழ்க்கையில நிறைவேறாத ஒரு தாரித்ரியம், தரித்திரமான வாழ்க்கை, ஒரு துன்பகரமான வாழ்க்கை. கடைசியில 8வது மித்ர பரிவாரகா, நல்ல நண்பர்கள் வட்டம் எனக்கு இல்லை. எவ்வளவு பெரிய தாரித்ரியம், தரித்திரம். நல்ல பரிவாரங்கள், நல்ல ஒரு சுற்றுப்புறம், நல்ல ஒரு நண்பர்கள் வட்டம், நல்ல ஒரு உறவுகள் வட்டம், கூட பிறந்தவர்களுடைய வட்டம், எதுவுமே இல்லாத ஒரு தாரித்ரியம். இதோட சேர்ந்து ஞான தாரித்ரியம், விவேக தாரித்ரியம், அறிவிலே ஏழ்மை, பகுத்தறிவிலே ஏழ்மை, இப்படி சொல்லிக்கொண்டே இப்ப முக்கியமா அந்த 8 விதமான தரித்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. அஷ்டதரித்திர விநாசன லிங்கம். இந்த இங்கே இப்ப நான் பார்த்த இந்த 8 இருக்கு அல்லவா, அன்னமோ வஸ்திரமோ நிவாசமோ பூமியோ சந்ததியோ சம்பத்தியோ ஆப்த இஷ்டமோ மித்திர பரிவாரங்களோ ஞானமோ விவேகமோ, இவைகள் எல்லாம் இல்லாது போகட்டும். ஒரு விதமான தோஷமும் இல்லை. இவைகளெல்லாம் தாரித்ரியம் இருந்தால் நல்லதே. ஆனால் இவைகளிடத்திலே நமக்கு இந்த ஏழ்மைத்தன்மை இருக்கிற வரை நம்முடைய மனம் எந்த ஏழ்மையும் இல்லாத பூர்ணமான அன்பும் ஆனந்தமும் உடைய இறைவனை நினைக்காது. இதிலேதான் உழன்று கொண்டேன். நீங்க பாருங்கள், சிறு பிராயத்தில் நான் சாப்பிடாமலேயே கஷ்டப்பட்டு வளர்ந்து விட்டேன். இப்பொழுதுதான் சாப்பிடுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால நல்லா சாப்பிடுகிறேன், விதவிதமாக நானே ஆக்கி சாப்பிடுகின்றேன். நானும் சாப்பிடுகிறேன், மற்றவர்களுக்கும் கொடுக்கிறேன். அதுதான் எனக்கு சந்தோஷமே. வாழ்க்கை முழுக்க இது அன்னம் தான் இதனுடைய பிரம்மன். அதற்காகவே தன் வாழ்க்கையை இப்ப இது எதப்ப பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் எதை பேசினாலும் இதை பற்றியே தான் பேசும். ஏன்னா நான் அன்னம் இல்லாமல் பட்ட அவஸ்தை எனக்குத்தான் தெரியும். அதே போல வஸ்திர தாரித்ரியம். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, எங்க அப்பாட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு ஒரு ட்ரௌசரும் சட்டையும் எடுத்துக் கொடுங்கள் என்று கேட்டேன். எங்க அப்பா எடுத்து தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆகையினாலே நான் முடிவு செய்தேன், நான் சம்பாதிக்க ஆரம்பித்து அந்த பணத்தில் 365 நாட்களும் 365 வேஷ்டியும் 365 சட்டையும் உடுத்திக் கொள்வதுதான் என் வாழ்க்கையின் இலக்கு. அதனால் அந்த மனிதர் சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து இறக்கின்ற காலம் வரை 365 நாட்களும் புத்தாடை உடுத்துவார். இப்ப அவருடைய இலக்கு என்னடான்னா வஸ்திரம் தான் அவருடைய இலக்கு. புதிதாக தினந்தோறும் வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். அதற்காக தன்னுடைய பணத்தை முழுக்க, நல்ல காரியத்துக்கு கொடுப்பாயா மாட்டேன், தானம் கொடுப்பாயா மாட்டேன், பையனுக்காவது கொடுப்பாயா மாட்டேன், மனைவிக்காவது கொடுப்பாயா மாட்டேன், இறைவனுக்கு கொடுப்பாயா மாட்டேன். இந்த தாரித்ரியங்கள் எல்லாம் இருப்பதனால எந்த தோஷமும் இல்லை. இருக்கக்கூடாத தாரித்ரியம் பக்தி தாரித்ரியம், ஞான தாரித்ரியம், மோக்ஷ விருப்ப தாரித்ரியம். அது இல்லாமல் இருந்தவர் இந்த 2 பேரும். எப்படி இருந்தார்கள், என்ன செய்தார்கள், அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.
2 விஷயங்கள். ஒன்று, வருகின்ற புதன்கிழமை சிவராத்திரி, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சாதகர்களுக்கு, பக்தர்களுக்கு, முமுட்சுக்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான ஒரு நாள். அதனால இந்த நாளை சிவனோட கொண்டாடுவோம், சிவ பிராப்திக்காக கொண்டாடுவோம். உங்களுடைய வீடுகளிலே பகவானுடைய லிங்கத்தை வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள். சாயங்காலம் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் 4 ஜாம பூஜை அபிஷேகத்தை வீட்டிலேயே நீங்கள் முடிந்தால் செய்யுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஒவ்வொரு சாதகனுக்கும், ஒவ்வொரு முமுட்சுக்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்றால் ஓம் நம சிவாய என்கின்ற நாமத்தை 26 காலையிலிருந்து ஆரம்பித்து 27 காலையில் 6 மணி வரைக்கும் ஜபித்து கொண்டே, தியானித்து கொண்டே இருங்கள். ரைட். 2வது, மே மாதம் 27, 28, 29, 30 4 நாட்கள் தேனியிலே நாம் முகாம் வைத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் பதிவு பண்ணவர்கள் போக இன்னும் பதிவு பண்ணாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். எல்லோரும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் நாம் ரயில் பிரயாணத்துக்கு உண்டான பயணச்சீட்டை பெற வேண்டும். அப்பொழுதுதான் தெரியும் எத்தனை பேர் வரப்போகிறோம் என்று. அதனால் இன்னும் நிறைய பேர் பதிவு பண்ணாமல் இருக்கிறீர்கள், பதிவு பண்ணி கொள்ளுங்கள். யார் பதிவு பண்ண வேண்டும் ஆசைப்படுகிறோம் அவரிடத்திலும் சொல்லி பதிவு பண்ண வைத்து விடுங்கள். அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரி ஓம்.